ஒருத்தர் குடிப்பதற்காக பாட்டில்லாம் வாங்கிட்டு நான் நண்பரை கூப்பிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு, குடிக்க போறாரு. அந்த குடிக்கிறதுக்கு 2 வாரம் முன்னாடி சர்ச்சுக்கெல்லாம் அப்படி இப்படி போயிட்டு வந்திருக்காரு. அவர் குடிக்க பாட்டில் எடுத்து வாயில வைக்கிற நேரம் வந்த போது, குடிக்க போற அந்த நேரம் வந்த போது கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம். இப்போ கையில வச்சிருக்கிற பாரு பாட்டில, அதை மட்டும் நீ கீழே ஊத்திட்டு நீ வெளியே இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டீன்னா உன்னை நான் விடுதலை ஆக்கிடுவேன்னு சொன்னாராம். முதல்ல ரொம்ப நேரம் போராடினாராம். போராடிட்டு பரவாயில்ல என் உரிமையை விட்டு கொடுத்துறேன்னு அந்த பாட்டில் இருக்கிற மொத்தத்தையும், இதுக்கு போய் அமைதி இப்படி இருக்கு, அந்த பாட்டில் இருக்கிற மொத்தத்தையும் கீழே ஊத்திட்டு அந்த பாட்டில போட்டுட்டு வெளியே போனாரோ இல்லையோ, கர்த்தருடைய வல்லமை அவர் மேல வந்து இறங்கி இன்னைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் அவரை மாற்றினார் என்ற சாட்சி கேட்டு ஆச்சரியப்பட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் உங்க கையை உயர்த்தி சில விஷயங்களில் உங்க பாதரட்சியை கலட்டி என் உரிமையை கர்த்தாவே நான் உங்க கையில கொடுக்கிறேன்னு கர்த்தர் கையில கொடுப்பீங்கன்னா, நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை நடத்துகிற விதமே ஆச்சரியமா இருக்கும். என் ஜீவனின் அதிபதி, என்னை ரட்சித்தவர், என்னை வாழ வைக்கிற தெய்வம், இயேசு இல்லாத ஒரு வாழ்வையே இல்லை. எத்தனை பேர் முழுமையாக இன்னைக்கு இன்னும் ஒரு முறை இயேசுவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க இருந்தா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா?